அந்த முதலமைச்சர் கொண்டு வந்த சிறப்பு வாய்ந்த தனி தீர்மானத்தை நல்ல வல்லுநரை கொண்டு சிறப்போடு நாம் அதை ஏற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை மட்டும் வைத்து அதற்குள் நான் நுழைய விரும்பவில்லை. ஆளுநர் உரை பற்றி 32 காவேரியில் தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமையை உரிய காலத்தில் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு பாராட்டுக்குரியது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழை காலங்களில் ஒரு நீரை சேமிக்கவும் ஏதுவாக ஏரிகள் மற்றும் குளங்கள் பராமரிப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்ற ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதற்காக இந்த அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதேபோன்று கடலுக்கு செல்கிற நீரை தடுக்க வகையிலும் மழை நீரை சேமிக்கும் வகையிலும் தேவையான இடங்களில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆளுநர் உரை பத்தி 36 முல்லை பெரியார் அணை பகுதியில் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தவும் கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையாக வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை முதல் கட்டமாக இணைப்பது 10 நிமிஷம் 11 நிமிஷம் 8 நிமிஷம் ஏன் பேரவைத் தலைவர்களே 8 தர 5 நிமிஷம் கூட விடுங்க, முடிக்க ஒரே பக்கம் தான். இன்னைக்கு நல்ல எக்ஸசைஸ் உங்களுக்கு 8 முறை எழுந்து முடிச்சிடறேன். இல்ல பேரவைத் தலைவர் 11 நிமிஷம் ஓடி இருக்கு. 8 தடவை இடையில குறுக்கிட்டு இருக்காங்க பேரவை உறுப்பினர்கள். ஒரு 4 நிமிஷம். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை முதற்கட்டமாக இணைப்பது மற்றும் தென் மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைப்பது ஆகியவற்றை மேற்கொள்ள இந்த அரசு தீவிர முயற்சி செய்யும் என்ற அறிவிப்பு தமிழ்நாட்டு மக்களிடையே பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிறைவேற்றார். அதேபோன்று இதேபோன்று அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புதல், சிறந்த மின் ஆளுமை சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்குதல், ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள், மேலும் தொழில் வளர்ச்சிக்கான அரசாக வேளாண் வளர்ச்சிக்கான அரசாக இந்த அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப ஏழைகளுக்கான அரசாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசாக, சிறுபான்மை மக்களுக்கான அரசாக இருந்து மதசார்பற்ற அரசாகவும் சமூக நீதிக்கான அரசாகவும் இருந்து பொதுமக்களின் நெஞ்சங்களில் இன்றைக்கும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சரை மனதார பாராட்டுவதோடு இந்த நல்லாட்சிக்கு தோள் கொடுப்பதில் சட்டமன்ற உறுப்பினராக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மொத்தத்தில் இந்த ஆளுநர் உரை தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லும் முறையாக, தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக மாற்றும் முறையாக அமைந்துள்ளது தெரிவித்து வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி, எனது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் சமீபத்தில் பள்ளி குழந்தைகள் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். 5/6/2025 அன்று அரசு பள்ளியில் படிக்கிற 3 மாணவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அந்த குடும்பங்களுக்கு உதவி இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அதில் வருத்தம் என்னவென்றால் முதலமைச்சர் மேல் வருத்தம் கிடையாது. அந்த குடும்பத்தில் 3 குடும்பத்திலும் ஒரு ஆண் பிள்ளைகள் தான். இந்த 3 ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். அந்த 3 குடும்பத்திலும் ஒரு ஆண் பிள்ளை, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை, இன்னொரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை, இன்னொரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. மொத்தத்தில் அந்த 3 குடும்பங்களிலும் 3 ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். உங்கள் மூலம் மாண்புமிகு முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்வது, அந்த 3 குடும்பங்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனக்கு வேண்டி கேட்டு உங்களை மனதார பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.